warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹாட்டான ஸ்பைசியான Schezwan noodles தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த Schezwan noodles எடுத்துக்க என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் அது ரெண்டுமே மஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் வேணுமோ அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜ்ஜஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நாங்கள் யூஸ்வலாக எல்லாருமே ஆட் பண்ணுற மாதிரி கேப்சிகம், கேரட் அண்ட் கேபேஜ் இது மூணு தான் எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பிக் சைஸ் ஸ்லைஸ்டு ஆனியன். வாங்க இப்போ நூடுல்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு சூடு ஏற்றிக்கலாம். அது லைட்டாக சூடு ஏறினோட்டி நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை பிரேக் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஃபுல்லும் கூட அப்படியே கூட போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி பிரேக் பண்ணி போடுறப்ப கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு குக் ஆகும், அதுக்கு தான். ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக பாயில் ஆக ஒரு 6 to 7 minutes எடுக்கும். ஸோ நூடுல்ஸ் போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எதுக்காகனா ஒன்றோட ஒன்று நம்ம நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் வரதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு பேன் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக கார்லிக் உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸில் காட்ட மறந்துட்டேன். கார்லிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ Schezwanோட ஸ்பெஷலே வந்துட்டு அதோட ஹாட் அண்ட் ஸ்பைஸ் தான். எந்த அளவுக்கு ஹாட்டாக ஸ்பைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு Schezwan நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ காரம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், அதனால் கார்லிக்கும் நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, கார்லிக் ஓரளவுக்கு நமக்கு சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுடலாம். ஸோ சைனீஸ் குசைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 3/4 பாயில் தான். ஓகே, நம்மளோட ஆனியன் கார்லிக் ரெண்டுமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க வெஜ்ஜஸ் எல்லாமே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கேரட், நெக்ஸ்ட் கேபேஜ் அண்ட் நெக்ஸ்ட் கேப்சிகம். இதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லாவே ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க சில்லி சாஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சோயா சாஸ் போட்டுக்கலாம். ஸோ சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வினிகர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நாங்கள் இன்றைக்கி வினிகர் போடலை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் போட்டுடலாம். நூடுல்ஸை நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் சாஸ் எல்லாமே வந்துட்டு நூடுல்ஸில் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் காரம் உப்பு பார்த்துட்டு ஏதாச்சும் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்துக்கும் அப்புறம் ஃபைனலாக பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு கிளறிட்டா நம்மளோட சூப்பரான Schezwan நூடுல்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஓகே, நம்மளோட Schezwan நூடுல்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது சாப்பிட. இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இவ்வளோதான் நம்மளோட Schezwan நூடுல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருவோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.